வணக்கம் மக்களே. அமெரிக்காவில் பயங்கர விபத்தில் தமிழ் பெண் உட்பட 4 பலி. அமெரிக்காவில் 5 வாகனங்கள் மோதிக்கொண்ட பயங்கர விபத்தில் ஒரு பெண் உட்பட 4 இளம் இந்தியர்கள் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இந்த விபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த தர்ஷினி வாசுதேவன், ஐதராபாத்தை சேர்ந்த ஆர்யன் ரங்குநாதன், ஓரம்பட்டி, பருக் ஷேக் லோகேஷ் ஆகியோர் டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து அர்கான்ஸில் உள்ள பெண்டால்வில்லை நோக்கி SUV காரில் பயணித்த போது விபத்து ஏற்பட்டுள்ளது. காரின் பின்புறம் லாரி ஒன்று மோதியதால் கார் தாறுமாறாக ஓடி கவிழ்ந்த நிலையில் பின்னால் வந்த 4 வாகனங்கள் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது. இதில் கார் தீப்பிடித்து எரிந்ததில் காரில் இருந்தவர்கள் கருகி பலியாயினர். உடல்கள் தீயில் கருகியதால் உயிரிழந்தவர்களை அடையாளங்களை கண்டறிவதில் சிரமம் ஏற்பட்டது. இந்த 4 ஒருவரையொருவர் தெரியாத நிலையில் இவர்கள் 4 லிங்க் செல்போன் செயலி மூலம் காரை வாடகைக்கு எடுத்து சென்றதாக கூறப்பட்டுள்ளது. கார்புலிங் நிறுவன தரவுகளின் மூலம் அவர்களின் அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவதுடன் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. பிரித்தானியா செல்லும் வழியில் 2 பிளந்த படகு. பிரான்சில் பெரும் துயரம். புலம்பெயர் மக்களுடன் பிரித்தானியாவுக்கு செல்லும் வழியில் படகு ஒன்று 2 பிளந்து விபத்துக்குள்ளான நிலையில் பலர் மரணமடைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அநேக மக்கள் முதற்கட்டமாக வெளியான தகவலில் 12 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் 2 பேர் மாயமாகியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. பிரான்ஸ் உள்விகார அமைச்சர் குறித்த விபத்தில் பலர் காயமடைந்திருக்கலாம் என்றும் இதுவரைக்கும் 50 பேருக்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே BFM TV செய்தி ஊடகம் வெளியிட்டுள்ள தகவலில் விபத்துக்குள்ளான படகில் 65 பேர் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமற் போனவர்களை தேடும் நடவடிக்கையில் அனைத்து அரசு அமைப்புகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களை உரிய முறையில் கவனிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது ஜெர்மன் செய்திகள். ஜெர்மனி தேர்தலில் புலம்பெயர்தல் எதிர்ப்பு கட்சிக்கு மாபெரும் வெற்றி, சிக்கலில் ஆளும் கட்சி. ஜெர்மனியில் நடந்து முடிந்த 2 மாகாண தேர்தலிலும் புலம்பெயர்தல் எதிர்ப்பு கொள்கைகள் கொண்ட கட்சியான வலதுசாரி கட்சியொன்றிற்கு மாபெரும் வெற்றி கிடைத்துள்ளது. புலம்பெயர்தல் எதிர்ப்பு கட்சிக்கு மாபெரும் வெற்றி. கிழக்கு ஜெர்மனியில் சாக்சனி மற்றும் துரிங்கியா மாகாணங்களில் நடந்து முடிந்த தேர்தலில் வலதுசாரி கட்சியும் புலம்பெயர்தல் எதிர்ப்பு கட்சியுமான ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி AfD கட்சி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு அடுத்த இடத்தையும் புதிதாக துவங்கப்பட்ட VSW கட்சிதான் பிடித்துள்ளது. ஆளும் கூட்டணியில் உள்ள கட்சி மோசமான தேர்தல் முடிவுகளை சந்தித்துள்ளன. செல்போனால் ஆளும் கூட்டணியில் உள்ள கட்சிகளை விட AfD கட்சிக்கு 2 மடங்குக்கும் அதிகமான வாக்குகள் கிடைத்துள்ளன. எனவே ஜெர்மனியின் பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் AfD கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றியும் மக்களிடையே பெருகி வரும் ஆதரவும் ஆளும் கூட்டணிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்னொரு பக்கமோ AfD கட்சி ஆட்சிக்கு வந்தால் தங்கள் நிலை என்ன என்பது குறித்து புலம்பெயர்ந்தோரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகின்றன. நன்றி.